நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சும் பண கஷ்டம் தீரலையா? கடன் மேல கடன் வாங்கி மன நிம்மதி இல்லாம தவிக்கிறீங்களா? நம்ம தேவைக்கு அடுத்தவங்க முன்னாடி போய் கையேந்த வேண்டிய நிலைமை வந்துருச்சேன்னு வேதனைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. அல்லாஹ்வின் கருணை ரொம்ப பெரியது. அந்த கருணையோட ஒரு வடிவம்தான் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்த துஆக்கள். மலை மாதிரி கடன் இருந்தாலும் சரி, தீராத வறுமை இருந்தாலும் சரி, அத்தனையும் நீக்கி அல்லாஹ்வின் பரக்கத்தையும் வளத்தையும் கொண்டு வர்ற ஒரு சக்தி வாய்ந்த துஆவைத்தான் இன்னைக்கு நாம பார்க்கப் போறோம். இது வெறும் வார்த்தைங்க இல்ல, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டுன வழி. இன்ஷா அல்லாஹ் இந்த துஆ உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நாம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாவது ஒரு பெரிய கஷ்டத்தை சந்திச்சிருப்போம். அதுதான் பணக்கஷ்டம். நம்மளோட தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாம தவிக்கிறது, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறது, பிள்ளைகளின் படிப்புச் செலவு, திடீர்னு வர்ற மருத்துவச் செலவு, கழுத்தை நெரிக்கிற கடன், இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம நிம்மதியையே மொத்தமா குலைச்சு போட்டுடும். நம்ம ராப்பகலா உழைப்போம், ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனா சில நேரங்கள்ல அந்த பண நெருக்கடியிலிருந்து வெளிய வரவே முடியாத மாதிரி ஒரு உணர்வு வரும். யார்கிட்ட உதவி கேட்கிறது, இந்த பாரத்தை எப்படி இறக்கி வைக்கிறதுன்னு தெரியாம ஒரு விரக்திக்கும் கவலைக்கும் உள்ளாயிடுவோம். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆறுதலான செய்தியை சொல்லத்தான் இந்த வீடியோ. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகமே ஒரு பிரீட்ச கூடம்தான். இங்க செல்வமும் ஒரு சோதனை, வறுமையும் ஒரு சோதனை. செல்வம் வரும்போது நாம எப்படி நடந்துக்கிறோம், கஷ்டம் வரும்போது எவ்வளவு பொறுமையா இருக்கோம்னு அல்லாஹ் சோதிச்சு பார்க்கிறான். ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம், அல்லாஹ் எந்த சோதனையையும் தாங்க முடியாத அளவுக்கு கொடுக்க மாட்டான். அதுல இருந்து வெளிய வர்றதுக்கான வழியையும் அவனே காட்டுவான். அந்த துஆவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பணத்தையும் வறுமையையும் பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு நாம சுருக்கமா புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில சமயம் நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, மத்தவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே, நாம மட்டும் ஏன் இப்படி இருக்கோம்னு ஷைத்தான் நம்ம மனசுல தேவையில்லாத எண்ணங்களை விதைப்பான். குர்ஆன்ல அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்றான், செல்வத்தையும் வறுமையையும் கொடுக்கிறவன் அவன் ஒருத்தன்தான். அவன் நாடியவங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறான், நாடியவங்களுக்கு குறைச்சும் கொடுக்கிறான். அது அவனோட நாட்டத்தை பொறுத்தது. அதனால ஒருத்தர்கிட்ட நிறைய பணம் இருக்கிறது, அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு அர்த்தம் இல்ல. அதே மாதிரி வறுமையில இருக்கிறது அவங்க மேல அல்லாஹ்வுக்கு கோபம்னு அர்த்தம் கிடையாது. நபிமார்கள் கூட வறுமையினால சோதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நாம முக்கியமா உணர வேண்டிய விஷயம் என்னன்னா, இது ரெண்டுமே சோதனைகள்தான். பணம் வரும்போது நன்றி சொல்லி தர்மம் செஞ்சு தப்பான வழியில செலவு பண்ணாம இருக்கோமான்னு பார்க்கிறது ஒரு சோதனை. வறுமையோட கொடுமையிலிருந்தும் இறை நிராகரிப்பிலிருந்தும் அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. ஏன்னா கடுமையான வறுமை சில நேரம் மனுஷனை தப்பான பாதைக்கு கொண்டு போயிடும். அதனால வறுமையிலிருந்து பாதுகாப்பு தேடுறதும் நமக்கு போதுமான செல்வத்தை கேட்கிறதும் தப்பே இல்லை. இந்த புரிதலோட நாம துஆ செஞ்சா அதோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும். இப்போ நாம் அந்த முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். பணக்கஷ்டம், கடன், வறுமை எல்லாத்துல இருந்தும் விடுதலை கொடுத்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கத்துக் கொடுத்த அந்த அற்புத துஆ. இந்த துஆ ரொம்ப ஆதாரபூர்வமான ஹதீஸ் புத்தகமான ஸஹீஹ் முஸ்லிம்ல 2721வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், நான் உன்னிடம் நேர்வழி, இறையச்சம், கண்ணியம் மற்றும் தன்னிறைவு செல்வம் ஆகியவற்றை கேட்கிறேன். இந்த துஆவுல 4 விஷயங்கள் கேட்கப்படுது. அதுவும் சும்மா ஏனோதானோன்னு இல்ல, ஒரு அழகான வரிசையில கேட்கப்படுது. வெறும் பணத்தை மட்டும் கேட்காம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதை முதல்ல கேட்டாங்கன்னு பாருங்க. நாம் அல்லாஹ் கிட்ட முதல்ல கேட்கிறது பணத்தையோ காசையோ இல்ல, நேர்வழியை. ஏன்? ஏன்னா ஒருத்தனுக்கு சரியான நேர்வழி மட்டும் கிடைச்சிட்டா அவனோட மத்த எல்லா விஷயமும் சரியாயிடும். அவனுக்கு கிடைக்கிற பணம் நல்ல வழியில செலவாகும். வர்ற சோதனைகளை அவன் பொறுமையா சமாளிப்பான்.
நேர்வழி இல்லாத செல்வம் கடைசியில அழிவுக்குத்தான் கொண்டு போகும். அதனால நம்ம பணக்கஷ்டம் தீரணும்னா முதல்ல நமக்கு அல்லாஹ்வின் வழிகாட்டுதல் தேவை. 2வதா நாம கேட்கிறது தக்வா, அதாவது இறையச்சம், அல்லாஹ்வுக்கு பயப்படுற குணம். இந்த பயம் மட்டும் ஒருத்தனுக்கு இருந்தா அவன் ஹராமான வழியில ₹1 கூட சம்பாதிக்க மாட்டான். வட்டி, லஞ்சம், ஏமாத்துறதுன்னு எந்த பாவமான காரியத்திலையும் ஈடுபட மாட்டான். யாரு அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் நினைக்காத வழியிலிருந்து வாழ்வாதாரத்தை கொடுப்பேன்னு குர்ஆன்ல வாக்குறுதி கொடுக்கிறான். தக்வாவோட செய்யற சின்ன வியாபாரத்துல கூட அல்லாஹ் பெரிய பரக்கத்தை போடுவான். 3வதா நாம கேட்கிறது அஃபாஃப். இதுக்கு பல அர்த்தம் இருக்கு. முக்கியமா அடுத்தவங்க கிட்ட கையேந்தாம கண்ணியமா வாழ்றது. பணக்கஷ்டம் வரும்போது மனுஷன் தன்னோட சுயமரியாதையை இழக்கிற நிலைமை வரலாம். அடுத்தவங்க கிட்ட போய் நிக்க வேண்டிய கட்டாயம் வரலாம். இந்த துஆ மூலமா நாம, யா அல்லாஹ், என்னை அப்படி ஒரு கேவலமான நிலைமைக்கு ஆளாக்கிடாத, அடுத்தவங்க முன்னாடி கையேந்தி என் கண்ணியத்தை இழக்கிற நிலைமையிலிருந்து என்னை பாதுகாத்துக்கோ அன்னு கேட்கிறோம். எவ்வளவு அழகான ஒரு கோரிக்கை பாருங்க. கடைசியா 4வதா நாம கேட்கிறதுதான் கினா. இதோட நேரடி அர்த்தம் செல்வம். ஆனா உண்மையான செல்வம்ங்கிறது பேங்க்ல இருக்கிற பணத்துல இல்ல, மனசுல இருக்கிற நிறைவுல தான் இருக்கு. அதுதான் மனநிறைவு. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்வாங்க இல்லையா? அதுதான். அல்லாஹ் நமக்கு கொடுத்ததை வெச்சு திருப்தியா வாழ்ற மனசை யாருக்கு கொடுக்கிறானோ அவர்தான் உண்மையான பணக்காரர். அதே நேரம் கீனாங்கிறது அடுத்தவங்களை சார்ந்து இல்லாம நமக்கு தேவையானதை அல்லாஹ் நமக்கு தர்றதையும் குறிக்கும். யா அல்லாஹ், எனக்கு தேவையான செல்வத்தையும் தா, அதோட அந்த செல்வத்தை வெச்சு திருப்திப்படுற மனசையும் தா, என்னை யார்கிட்டையும் தேவையுள்ளவனா ஆக்கிடாதன்னு கேட்கிறோம். இந்த துஆவை உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்திக்கோங்க. தினமும் 5 வேளை தொழுகைக்கு அப்புறமும் காலையிலையும் சாயங்காலமும் ஓதிட்டு வாங்க. வண்டியில போகும்போது, வேலைக்கு நடுவுல கிடைக்கிற நேரத்துல மனசுக்குள்ள இந்த துஆவை சொல்லிக்கிட்டே இருங்க. என் அருமை சகோதர சகோதரிகளே, பணக்கஷ்டம் நிரந்தரம் இல்லை. ஆனா அல்லாஹ்வின் கருணை நிரந்தரமானது. நம்ம முயற்சிகளோட சேர்த்து அந்த அல்லாஹ் கிட்ட கையேந்தும்போது அவன் நம்மள ஒருபோதும் கைவிட மாட்டான். இந்த துஆவோட முழு பலனையும் அடைய அதை கேட்கிறதுக்கும் சில முறைகள் இருக்கு. துஆங்கிறது நாம் அல்லாஹ் கூட பேசுறது. அதை ஒரு ஒழுக்கத்தோட செய்யணும். தூய்மையான எண்ணம், அல்லாஹ் ஒருத்தனால மட்டும்தான் என் கஷ்டத்தை தீர்க்க முடியும்னு முழுசா நம்பி கேட்கணும். உறுதியான நம்பிக்கை, என் துஆவை அல்லாஹ் கண்டிப்பா கேட்பான், ஏத்துக்குவான்னு சந்தேகமே இல்லாம கேட்கணும். பொறுமை, கேட்ட உடனே நடக்கலையேன்னு அவசரப்படக்கூடாது.